ஹாய் சொல்லு. கீழே கொண்டு தெரிய படிக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இவங்க அத்தா வந்து சந்தைக்கு போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. அதை நம்ம எடுத்து வைக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் டெய்லி பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் சொல்லு. ஹாய் எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய். சரி போ காய் எடுத்துக்கலாமா? நாங்கள் எப்போவும் சந்தைக்கே போக மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்லேயே போய் வாங்கிட்டு வந்துடுவோம். இவங்க காயை காமிக்கிறேன். டடா, காய் கொட்டலாமா? நாங்கள் 2 வாரத்துக்கு ஒரு தடவை தான் போவோம் சந்தைக்கு. நீங்களே அப்படின்னு போவீங்க. தனித்தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இங்கே பாருங்க, காலிஃப்ளவர்னா பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க அத்தாட்ட மார்க்கெட் போனாவே அத்தா காலிஃப்ளவர் வாங்கிட்டு வாத்தா மறந்துடாத அப்படின்பா பாப்பா. நான் இதெல்லாம் எப்பவுமே க்ளீன் பண்ணி தான் சவுக்குள்ள போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்ல அழகே இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சாச்சா. உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இது இருக்குல்ல பச்சை மிளகாய், இந்த காம்பெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும். ஒரு 15 நாளைக்கு வரும், பழுக்காமல் இருக்கும். அது மாதிரி காயை வந்து இந்த இது மாதிரி கவரில் போட்டு வைக்கிறீங்கள, 2-3 நாளைக்கு ஒரு தடவை வந்து வெளியில் கொட்டி, காயை வெளியில் கொட்டி தண்ணியெல்லாம் நல்லா தொடச்சிட்டு துணியில் காஞ்சதுக்கப்புறம் திருப்பி சவுக்கில் போட்டு வச்சிங்கன்னா வந்து அழுகாமல் இருக்கும். இல்லாட்டினா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒன்ஸ் வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த இதை காயை பார்க்காமயே விட்டுட்டிங்கன்னா வந்துட்டு இதாகிடும். உள்ளுக்க தண்ணி கொத்து அழியவே செய்யும் சீக்கிரத்தில். அதனால் தொடச்சி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பீட்ரூட்டில் வந்து இந்த இது இருக்கும்ல, அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு இருக்கும், அழுகாமல் இருக்கும். சரி வாங்க அப்போ எடுத்துக்கலாம். கீழாக்கால் கத்திரிக்காயெல்லாம் போடுறியா? இப்போ தம்பி எனக்கு ஹெல்ப் பண்ணுறா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் போடுறியா? கத்திரிக்காய் போது இது அதான் கத்திரிக்காய் போடுங்க. குட்டி அழகு ஹெல்ப் பண்ணுறியாடி அம்மாவுக்கு? அங்கே அம்மா எடுத்து போடவா? டக்கு டக்குன்னு அது என்னடி இங்கே இருக்கா? கத்திரிக்காய் ஆடி குட்டி அழகே வா போடுங்க குட்டிட்டாங்க. காய்கறி வைக்கிறதுக்குன்னு தனியாகவும் இது இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேர் என்னது கவர் இருக்குது. நான் அதை வாங்கி யூஸ் பண்ணதில்லை. நீங்கள் அது மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா எப்படி நல்லா இருக்குமா அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கட்டிடலாமா? கட்டி வச்சிடலாமா? இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் கட்டி வச்சுருவேன். அடுத்தது என்ன வைக்கலாம்? இது என்னது? பீன்ஸ். பீன்ஸ் எடுத்து போடுங்க. அது என்னடி ரப்பரா கொட்டி விட்டியா கீழே? நீ கொட்டலையா? நீ ஹாய் சொல்லுங்க. நான் காய் எடுத்து வைக்கிறேன், அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றேன். சொல்லுங்க. உங்க வீட்டெல்லாம் இது மாதிரி குட்டீஸ்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எடுத்து வைக்க மாதிரி கொட்டலையாடி அழகு? கொட்டிட்டேன். யார் கொட்டினது?
உளுந்துச்சாடி அழகு. அடுத்தது என்ன வைக்கலாம்? தக்காளி எது? முள்ளங்கி எடுத்துக்கலாமா? முள்ளங்கி இதுதான் முள்ளங்கி. இதுக்கு பேர் என்ன? வாவ், முள்ளங்கி. பாருங்க. வச்சிடலாமா கட்டி? தக்காளி எல்லாம் கொட்டி விட்டுக்கலாம். நாங்க ஒரு இது கொள்ள பிரிச்சு கொள்ள. பாவக்காய்ங்க, பாவக்காய் போடுங்க. பாவக்காய் இது என்னது? கோவக்காய் போட்டுக்கிறேன். அம்மா போட்டேன். முடியலாமா? கட்டிடலாமா? அப்புறம் என்ன போடலாம் சொல்லுங்க. தக்காளி எல்லாம் போட வேண்டியதில்லடி, அங்க கொட்டி விட்டுக்கலாம். அடுத்து வெண்டைக்காய் போடுறியா? வெண்டைக்காய் இதான் வெண்டைக்காய். போடுங்க வெண்டைக்காய். நானே போடவா? வா, ரைட் ஹேண்ட்ல போடுங்க. இந்த ஹேண்ட்ல போடுங்க. அம்மாவுக்கு கை வரலைன்னு சொல்லி இந்த கையில போடு. சூப்பர். கத்திரிக்காய் அது மாதிரி ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். உள்ளுக்கெல்லாம் அடுத்து பார்த்தீங்கன்னா வெளியில் நல்லாயிருக்கு, உள்ளுக்கு அறுத்தீங்கன்னா வந்துட்டு கருப்பு கருப்பாக ஆயிடுது. அது நல்லாவே இருக்க மாட்டேங்குது குழம்பு. நீங்கள் அதுக்கு வெளியே வச்சது கூட காஞ்சதுக்கப்புறம் கூட வந்து வெளியே வச்சு காஞ்சா கூட பரவாயில்ல, கத்திரிக்காய் அறுத்து போட்டால் நல்லா தான் இருக்கும். போட்டாச்சா? அடுத்து என்ன போடலாம்? தக்காளி இருங்க போட்டுட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி புதினா மல்லி வாங்கிட்டு வந்தீங்கனாலும் இந்த அடியில எல்லாம் இருக்குல்ல இந்த காம்பு, அதெல்லாம் பிச்சுட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதெல்லாம் இருக்குல்ல இது மாதிரி எடுத்துட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு வரும். ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த மாதிரி சவுக்கில் அப்படி நீளம் மல்லித்தலை உளுந்துராளடி குட்டியாளாக. எடுத்தீங்கன்னா அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுருவாங்க. இந்த மாதிரி வச்சிங்கன்னா அப்படியே இருக்கும். ஒரு 1 வீக் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்துட்டு இந்த வெங்காயம் இருக்குல்ல, அது வந்து மேலால் தோலெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நீட்டாக எடுத்து வச்சுருவேன். கொஞ்சம் மேலே நீட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் எடுத்துருவேன். தேவையான இது மாதிரிலாம் இருக்கும்ல, அது மாதிரிலாம் எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு சமையல் செய்யல கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மேலெலாம் தோல்லாம் உரிக்க தேவையில்லை. அப்புறம் அழிவுனது உள்ளுக்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ ஒன்று அழுவி கிடந்துச்சுன்னா இருக்கிற எல்லா வெங்காயமும் அழுவி போயிடும். அதெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கலாம். எல்லாம் சவுக்கில் போட்டு கட்டியாச்சு. அப்புறம் வெங்காயம்லாம் இதில் தான் நான் வச்சுக்குவேன். அப்புறம் உருளைக்கிழங்கு தேங்காய்லாம் அப்படி தான் வச்சுக்குவேன். நீங்களே எப்படி வச்சுக்குவீங்க? சரி வாங்க இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், காயெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். நான் டெய்லி இது மாதிரி தான் காயை வந்து எடுத்து வச்சுக்குவேன் ஃப்ரிட்ஜில். எப்படி
நீங்களாம் எப்படி வைப்பீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய் 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 பாய். இங்கே பாருங்க தம்பி, பாய் சொல்லு. பாய் பாய் சொல்லு. சைக்கிளோட போறேன். பாய்.